ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். அட்டகாசமான இந்த சிக்கன் ஃப்ரையை நம்ம எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். நான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோக் வச்சுட்டு நல்லா இது மாதிரி குத்திக்கிறேன். இது எதுக்கு நம்ம குத்துறோம்னாக்கா, மசாலாலாம் நம்ம இதில் மேரினேட் பண்ணும்போது மசாலாலாம் உள்ளே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக போய் நல்லா உள்ளே இறங்கும். இது மாதிரியும் நம்ம செய்யலாம், இல்லைனா நைஃப் வச்சு நல்லா கீறி விட்டுட்டு அப்படியும் செய்யலாம். மேரினேஷனுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், இதுதான் தேவையான பொருள். இதெல்லாம் நான் ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லெமன் ஜூஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. அப்புறம் கொஞ்சம் ஆயிலு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏன் நம்ம சிக்கன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணலனாக்கா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால் மசாலா ஒண்டி தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் தயிர் சேர்க்கலை, புளிப்புக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கழுவி வச்ச சிக்கனை வந்து நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாவில் எல்லா ஸ்பைசஸும் நல்லா எல்லா சிக்கனில் எல்லா பாகங்களோடு ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி எல்லாம் உள்ளெல்லாம் நல்லா தடவி மசாலாலாம் நல்லா கோட்டிங் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உள்ளெல்லாம் கூட மசாலா வந்து இருந்துச்சுன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும், அரோமா டேஸ்ட்டெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டோ இல்லை இது எப்படின்னா நீங்கள் கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷம்னா நீங்கள் மினிமம் 20 மினிட்ஸ்னால் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணணும். 2 ஹவர்ஸும் வைக்கலாம், இல்லை நீங்கள் ஓவர் நைட்டும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதை. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண நம்ம சிக்கனை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து. பாருங்கள், நல்லா சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு. பேனில் ஆயில் ஊற்றி சூட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து சூடாகிற டைமில் வந்து நம்ம மேரினேஷன் பண்ண வச்ச சிக்கனில் வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரும் 1 டேபிள் ஸ்பூனு மைதா மாவும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஏன் நம்ம வந்து முன்னாடி சேர்க்கலன்னா, முன்னாடி சேர்த்து வச்சா இது வந்து நல்லா சாகியாக ஆகிட்டு ஒரு மாதிரி பிசு பிசான்னு இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக வராது. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சூப்பராக. அதனால தான் நாங்கள் சேர்க்குறோம். இந்த டிப்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்யும் போது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரை உங்களாலையும் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சுட்டு இது மாதிரி நல்லா சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது ஃப்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்களா, மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா கோட்டிங் கொடுத்தோன்னா இது எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு. நான் ஒன்று நான் வந்து கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஒன்று ஆயிலில் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள். அது ஃப்ரை ஆகும் போதே நல்லா சூப்பராக வாசனை வருது. சிக்கன் வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை, நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் வாசனையும் நல்லா எல்லாமே நல்லா சூப்பராக மணக்குது அப்படியே. இது சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஓவராக தீயாமல் வரும், கீழே அடி பிடிக்காமல் வரும். ஜென்டலாக ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடும் நம்ம திருப்பி விடணும். பார்த்தீங்களா, கீழே வந்து அடி பிடிக்காமல் நல்லா கோல்டன் ஃப்ரை கலரில் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இங்கே ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு லாஸ்ட்டாக போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் அதோடைய கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக அப்படியே இருக்குது பாருங்கள். இது இன்னும் ஃபுல் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நல்லா வெளியில் வந்து நல்லா இப்படி நீங்கள் ஒரு நைஃப்பில் வச்சோ இல்லை ஃபோர்க்கில் வச்சோ பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை.
ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா நான் வெளியே எடுக்கிறேன். எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது வாசனை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்ச் நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பேட்சையும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச பெருக்கு போடுங்க. எண்ணெய் காயாத முன்னே திருப்பி போடாதீங்க. எண்ணெய் காயாத முன்னே நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அது கூட சேராது சிக்கன் கூட. பார்த்தீங்களா, பார்க்கும் போதே என்ன சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. வெளியிலும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ண வச்சுது. இது ரெண்டாவதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு இருக்கிறோம் நம்ம. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அரோமாவும் நல்லா வருது. டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அசத்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.